இருவரும் ஒரே உடலாய் இருப்பர். நேச தந்தையே, படைப்பின் தொடக்கத்திலேயே நீர் ஆதாமை சாயலாக படைத்து அவன் விழா எலும்பிலிருந்து ஏவாளை உருவாக்கி ஒரு உடலாக இணைத்தீர். திருமணம் என்னும் உறவை திரு அருட்சாதனமாக மாற்றி மணமக்களின் வாழ்வோடு இரண்டர கலந்திருந்தீர். வாழ்வு வசந்தமாய் இருக்கும் போதும் எல்லாம் நிறைவாய் இருக்கும் பொழுதும் நெருக்கடிகள், துன்பங்கள், பதற்றங்கள், ஏமாற்றங்கள், எதிர்ப்புகள் ஒரு சேர வரும் பொழுதும் இணைந்து வாழ வேண்டும், ஒன்றாக இணைந்து அனைத்தையும் சந்திக்க வேண்டும் என்கிற உள்ள உறுதியை, இணைப்பை கொடுக்கிறீர். ஆனால் நாங்கள் வாழும் இக்கால சூழலில் கணவன் மனைவிக்கிடையே எத்தனையோ அன்பான, அமைதியான, நேர்த்தியான வாழ்க்கை உள்ளது. விட்டு கொடுக்கும், புரிந்து கொள்ளும், எந்த சூழ்நிலை கடந்து வந்தாலும் இணைந்து வாழும் உறவு முறையை எங்கள் பெற்றோரிடத்திலே காண்கிறோம். இருந்தாலும் பல குடும்பங்களில் எத்தனையோ போராட்டங்கள், தானியந்தானவ எண்ணம், செயல்பாடுகள், வேலை பளு, டென்ஷன் இவன் காரணமாய் எழுகிற பொறுமையில்லா நிலை, எதிர்பேச்சு. இன்று எத்தனையோ கணவன் மனைவி விவாகரத்து வரை சென்று கொண்டிருக்கிறார்கள். திருமணம் நடந்த சில மாதங்களிலேயே இப்பேற்பட்ட கவலையான சூழல். தெய்வமே, ஒவ்வொரு தம்பதியரும் ஜெபத்திலும் புரிந்து கொள்வதிலும் அன்பு செய்து நிலைத்திருந்து சமாதானமான குடும்பத்தை உருவாக்க அருள் தாரும். எத்தனையோ இளைஞர்கள், இளம்பெண்கள் திருமண தடையால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆசீர்வதியும் தகப்பனே.